என் தாய்க்கே தாய்மொழியாம் தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இவங்க பேசுனதை பார்த்து உண்மையாலுமே எனக்கு மனசு ஒடிச்சு போயிடுச்சு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகல. அந்த அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்காக அவங்க இவ்வளோ போய் பேசுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்த்தேன். இவர் சொன்னார், எல்லாமே சமூக வலைத்தளங்கள் தான், எல்லாமே ஃபேஸ்புக் தான் அப்படின்னு. இதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவோம், பின்னாடி தேவைப்படும் போது. இப்போ சமூக ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா, குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் தரமா எல்லாத்தையும் பாதிக்குது. ஒருத்தர் விடாம பிறந்த குழந்தைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சாப்பாடு ஊட்டுறது, தூங்க வைக்கிறது, இது எல்லாமே டிக்டாக் வீடியோ வச்சு தான் பண்றாங்க. டிக்டாக் வீடியோ இந்தியாவில் பேன் பண்ணணும்னு முதல்ல கலர்னது டிக்டாக் ஓனர் இல்லை, அம்மா பார்க்கறது தான். எப்படி குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது, எப்படி தூங்க வைக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அடிஷனல் ஆப்ஸ் கிரியேட் பண்ணாங்க. இது பிறந்த குழந்தைகளோட விஷயம்னா, குழந்தை ஒரு ஜூனியர் பசங்களுக்கு, ஒரு 10 வயசு அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு அவங்க படிக்கணும் அப்படின்னாலும் சரி, விளையாடணும்னாலும் சரி, உடனே சமூக ஊடகங்களுக்கு தான் போறாங்க. யூடியூப் வீடியோஸ் அல்லது ஏதாவது ஒரு வீடியோஸ் எடுத்து எப்படி கிரிக்கெட் விளையாடுறது, எப்படி சாக்கர் விளையாடுறதுன்னு பார்க்குறாங்க. அது நான் பார்க்கறது தப்புன்னு சொல்றது இல்லை. ஒரு நிமிஷம் அல்லது 1% அதை பார்த்துட்டு 99% அதை செயலாக்கத்துக்கு கொண்டு வரணும். ஆனால் அந்த செயலாக்கத்துக்கு அவங்க கொண்டு வரதில்லை. 99% அந்த வீடியோவை பார்க்குறாங்க, 1% அல்லது அதுவும் இல்லாமல் டைரக்டாக அந்த எக்ஸாம்ஸ்க்கோ அல்லது மேட்ச்க்கோ போகிறாங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சோசியல் மீடியாங்கிறது ஒரு ட்ரக் மாதிரி. நீங்கள் இவ்வளோ அளவு எடுத்துக்கலாம், இதுக்கு மேலே எடுத்துக்க கூடாதுங்கிற கண்ட்ரோல் உங்கள்கிட்ட கிடையாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ண வைக்கிறது அதோட கண்ட்ரோலுக்கு தான் போகும். அதுதான் உண்மை. அது எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரியும். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமூக வலைத்தளத்தில் போய் நீங்கள் ஒரு விஷயத்தை தொலைவணும் அப்படின்னா, ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு 1000 விஷயங்களை சர்ச் பண்ணி அதிலிருந்து தான் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கணும். அதுக்கு நீங்கள் வேஸ்ட் பண்ணுற டைம் அதிகம். ரெண்டாவது, உங்களோட தனித்துவம் கம்ப்ளீட்டாக போயிடும். ஒரு இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் இல்லாத போது ஒரு மனிதன் தன்னுடைய சுய சிந்தனையை பயன்படுத்தி நிறைய ஆக்கங்களை உருவாக்கலாம். இப்போ அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறையும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது, ஏற்கனவே ஒருத்தர் அறிவுரை சொன்னது, ஏற்கனவே ஒருத்தர் பிராக்டிஸ் பண்ணது, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தான் நம்ம படிக்கிறோம், அதை பிராக்டிஸ் பண்ணுறோம். அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ நீங்க நினைக்கிறீங்களா, டெண்டுல்கர், தோனி அல்லது கோலி இவங்க எல்லாரும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வீடியோஸை பார்த்துட்டு அவங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்கன்னு? கிடையவே கிடையாது. முக்கியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவங்க வலைப்பயிற்சி செய்வாங்க. அவங்க எந்த ஒரு வீடியோஸையும் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்படி பார்த்துருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க பிளேயரா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது கண்டிப்பா நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தான், சமூக வலைத்தளத்தை நீங்க அதிகமா பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஒண்ணு என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய சக்சஸ் நீங்க பண்ண முடியாது. நீங்க சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா சமூக வலைத்தளங்களை பார்க்காம இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொன்று, அடுத்தது நடுத்தர வயது. இது பெரியவங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா பேரண்ட்ஸையும் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு 30 வயசுல இருந்து 50 வயசுல இருக்கிற வரைக்கும் இருக்கிற பேரண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இவங்க ஃபேஸ் பண்ற விஷயங்கள் மிக மிக வித்தியாசமான ஒரு விஷயம். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் பையனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காரு, தம்பி படிப்பா, தம்பி தூங்குப்பா அப்படின்னு. அவன் கேட்கவே இல்லை. கடைசியில் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய சொந்த மகனுக்கு ரீல்ஸ் மூலியமா தான் அட்வைஸ் வாங்குறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரீல்ஸை பார்த்து இவர் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப அவன் என்ன நினைச்சானா, ஒரு ரீல்ஸ்ல வர்றதுதான் உண்மை, நமக்கு அப்பாவோட பேச்சு கேட்கணும்னு டைரக்டா ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப எப்படின்னா, யாராவது பேரண்ட்ஸ் பையனுக்கு ஒரு அறிவுரை சொல்லணும்னா, நீங்க நேரா ஒரு ரீல்ஸ் எடுத்து அவனுக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா அவன் அதை ஃபாலோ பண்ணுவான். அதுதான் உண்மையான நிலவரம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் என்ன மாதிரியா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருப்பாரு. அவருடைய மனைவி அந்த அன்னைக்கு காலையில வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க, யூடியூப் வீடியோஸ். பிரியாணி செய்யறதெல்லாம் எப்படி இப்படிலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, பிரியாணி எல்லாம் செய்யறது நிறைய செய்வாங்க. அதே மாதிரி அவருக்கும் இந்த ஒரு அனுபவம். நிறைய பிரியாணி வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தாங்க. இவரும் நினைச்சாரு, ஓகே நமக்கு எப்படி இருந்தாலும் நீங்க மத்தியானம் ஒரு பிரியாணி கிடைச்சிடா, ஒரு சிக்கன் பிரியாணி கிடைச்சிடும், ஆனார் பிரியாணியோ அல்லது திண்டுக்கல் பிரியாணி, ஏதோ ஒரு பிரியாணி கிடைச்சிடும் அப்படின்னு. ஒரு 2 மணிக்கு முடிச்சுட்டு சரி சாப்பிடலான்னு போனா, திறந்து பார்த்தா தக்காளி சாப்பாடு. ஏன்னா அது பிரியாணி வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கம்மா, கடைசியில தக்காளி சாப்பாடா போச்சு அப்படின்னு கேட்டா, நான் பிரியாணி பார்த்துட்டே இருந்தேன், டைம் ஆயிடுச்சு, கடைசியில டைம் இல்லை, அதனால தக்காளி சாப்பாடு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாங்க.
ஸோ இதுதான் நிலைமை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நல்லதா படிக்கணும், நல்லதா செய்யணும்ட்டு நிறைய பார்க்குறோம், ஆனால் எக்ஸிக்யூஷன் டைம் ரொம்ப கம்மி. அதுதான் பிரச்சனை. ஏன்னா அந்த கண்ட்ரோல் நமக்கு இல்லை. இன்னொரு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரியாலிட்டி ஷோன்னு பார்த்தேன். இதில் விஜய் டிவியோட ரியாலிட்டி ஷோவில் அதில் வந்து ஒரு நடுத்தர வயது ஒரு பெண், அவங்க வந்து உடல் எடை குறைக்கிறதுக்காக நிறைய யூடியூப் வீடியோஸை பார்த்துருக்காங்க. பார்த்து அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முறைக்கும் 2 கிலோ 3 கிலோ ஏறிட்டே இருந்தாங்க. கடைசியில் ஒரு 10-20 டிஃப்ரெண்ட் வீடியோஸை பார்த்து அவங்க ஒரு 20 கிலோக்கு மேலே ஏறிட்டாங்க. கடைசியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐயோ, நம்ம பண்ணுற சோசியல் மீடியா பார்த்து பண்ணுறது வந்து தவறு அப்படின்னு நிறுத்திட்டாங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னா இந்த கதை, ஒரு கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இதுக்கு பெட்ரோல் போட்டேன், கடைசியில் டீசல் போட்டேன், கடைசியில் காசு இல்லைன்னு சீமனை ஊற்றுனேன், கடைசியில் இந்த கருமை எதிர ஓடுதுன்னு எனக்கு தெரியல, இந்த கருமத்துக்கு தெரியல, எனக்கு தெரியலங்கிற மாதிரி இப்போ மக்களுக்கு எப்படி கேட்டீங்கன்னா ஒரு ஒரு சரியான ஒரு புரிதலும் இல்லை. அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் லீட் பண்ணுது. இப்போ வயதானவர்கள் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோம், இந்த தாத்தா பாட்டி அல்லது எங்கள் அப்பாவை கூட எடுத்துக்கலாம், 76 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு இப்போ என்னங்கிறாருன்னா, ஃபேஸ்புக்கில் வர்றதெல்லாம் நிறைய பொய்யாட்டு இருக்குதுப்பா அப்படின்னு அவருக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. எதனால இப்போ பொய்ன்னு கேட்டால் அவர் என்னங்கிறாரு, போன வாரத்தில் ஆஞ்சநேயர் படம் வந்துச்சுப்பா, ஒரு 30 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது வரும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணேன், நல்லதே வரலப்பா அப்படின்னு. சரிப்பா, நீ நல்லதுன்னு சொன்னீங்க, சரி நமக்கு ஏதாவது வெளியிருப்போம் அப்படின்ட்டு, என்னப்பா வேண்டுனேன் அப்படின்னு கேட்டேன். அதை மறந்துட்டு தப்பா ஷேர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சூழ்நிலை வந்து எதுக்காக உள்ள போறோன்னு தெரியல, போனதுக்கு அப்புறம் அதை டைவர்ட் ஆகி வேற எங்கேயோ போய் ரீச் ஆயிடும். பொதுவாக என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எங்க திசை திருப்பப்படுகிறோம்ன்றது நமக்கு நீ தெரியல. அதுக்கப்புறம் இப்போ வந்து சண்டையெல்லாம் வந்து யாரும் நேருக்கு போட்டுக்கிறது இல்லை. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக்கில் அன்ஃபாலோ பண்ணுறது, லைக் போடுறது இல்லை, இந்த மாதிரி தான் வந்து இப்போ சண்டை. ஆனால் அது ஒரு ஆன்மீகமான ஒரு அகிம்சை வழியான ஒரு சண்டை. இன்னொன்று, ஃபேஸ்புக்கு டைவர்ஸ் பட்டன் ஒன்று கொடுத்துடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்ஃபாலோ பண்ணுற மாதிரி ஈஸியாக டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அது வந்து பண்ணாதீங்க, அது ஒரு நல்ல ஐடியா. சராசரியா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடல்ட் 3 to 4 மணி நேரம் தன்னுடைய டைமை சோசியல் மீடியாவை தான் வேஸ்ட் பண்றான். அது வேஸ்ட்னு 3-4 மணி நேரத்தை சொல்லலாம். ஏன்னா உபயோகப்படுறதுன்னு ஒரு 10 நிமிஷமா இருக்கலாம், ஆனா மீதி எல்லாம் வேஸ்ட் தான். அந்த நேரத்தை நம்ம குழந்தைகளுடன் செலவிடலாம், விளையாடுறதுக்கோ குடும்பத்தோட செலவிடலாம். ஆனா அது இன்னொரு ஸ்ட்ரெஸ். பட் சோசியல் மீடியாவில் வர ஸ்ட்ரெஸ் அது பரவாயில்ல. இதுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம சோசியல் மீடியாவில் உள்ள போறதுங்களா, அதுதான் அதிகமாக நமக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குது ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல. இது வந்து நிஜமான உண்மையான ஒரு நிலைமை. இப்போ கணவன் மனைவி பேசுவதும் குறைஞ்சிருச்சு, ஒரு அப்பா மகனுடைய பேச்சுக்கள் சுத்தமா நிறுத்தப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் நண்பர்கள் அப்படிங்கிறது முகமே இல்லாத நண்பர்கள் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல ஒரு நண்பர்கள் எல்லாம் சாயந்தரம் போய் பேசுவோம், பிடிப்போம். இவன் அந்த நண்பனை பத்தி நம்ம நினைச்சோம்னா அந்த குட் வைஸ், அந்த சில நம்ம பண்ண சேட்டைகள் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அது வந்து அது ஃபேக் ஐடியா, உண்மையான, ஏன்னா லைக் போட்டவங்களாம் ஃப்ரெண்டு, அதுதான் இப்ப ட்ரெண்டு. மனிதனோட உணர்வு வந்து உணர்ச்சிகளால் கட்டமைக்கப்பட்டது. அது இந்த சோசியல் மீடியாவை வச்சு நம்ம அதை ஃபீல் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்போ வந்து சமூக வலைத்தளங்களை பார்த்துட்டு உங்களோட தலையை குமிச்சிட்டு சமூக வலைத்தளங்களை பார்த்துட்டு இருக்காது, தலை நிமிர்ந்து மற்றவங்களோட பேசி உரையாடுங்க. நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. பட்டிமன்றத்திற்கு கேள்வி கேட்டா எவ்வளவு நேரம் பதிலோ அதை ஏற்கனவே பேசிட்டதுனால ரொம்ப நல்ல கருத்துக்கள் எல்லாருமே நல்லா சொன்னாங்க. இப்ப நேரம் ஆயிடுச்சு, மணி 6. இதை முடிச்சுட்டு ஒரு